ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோம். அந்த வ்ளாக் தான். அவ்வளோதான், எங்கள் பயணத்தை இனிதே ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் மம்மி டேடி, அப்புறம் அத்தை மாமா, எங்கள் கசின், அப்புறம் நானும் என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். இங்கே தான் எல்லா திங்ஸையும் வச்சுருக்கோம். இது இட்லி, சிக்கன் குருமா. கறி நிறைய இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வேணும். நமக்கு சோறு தான் முக்கியம். இப்போ எங்கே ரெடி இருக்கோம்? திண்டுக்கல் தாண்டிட்டா. ஒன்றும் எவ்வளோ நேரம் இருக்கு? 2 hours, 2.5 hours. இப்போ நம்ம திண்டுக்கல்லில் இருக்க கேரமல் கெஃபே அங்கே தான் சும்மா சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம் காலையில். நான் பாதாம் மில்க் வாங்கியிருக்கேன். என்னம்மா சிவன் பாத்தியா சிவன் ஓகே இல்லை எப்படி பாரியாது இப்படி இப்படி எத்தனை அவ்வளோதான், கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். அந்த பேக் எடு. அதில் போட்டு கொண்டு வாங்க. ஸ்வெட்டர் எடுக்க சொல்கிறாங்க. நான் எடுக்க மாட்டேன், கெத்தாக இருக்கேன். யூஸ் பண்ண மாட்டேன்னு கெத்தாக இருக்கேன். ஆனால் இவங்க சொல்கிறாங்களேன்னு இப்போ எடுக்கலாம். இப்போ கூட போட மாட்டேன், சும்மா ஸ்டைலுக்கு வச்சு. என்ன மனுஷன், இந்த பூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் செடி இருக்காது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளருது. ஃபர்ஸ்ட் ஆனால் லஞ்ச், அப்புறம் தான் எல்லாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மே மாதம் தான் ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா அக்டோபர் மாதம் கூட டிராஃபிக்காக தாங்க இருக்குது. நாங்கள் வரோம்னு தெரிஞ்சு எல்லாரும் வந்துடுறாங்க போல. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி. இங்கே பிக்னிக் கேஸான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ சாப்பிட்றதுக்கு. செம பசி. ஃபஸ்ட்டு ஃபுட், அப்புறம் தான் குணா கேவ் எல்லாமே. இதுக்குள்ளே போ, அப்படியே ரைட்டில் போ, அப்படி. ஆமாம், ரைட்டில் போய் அப்படியே அங்கே போயிட வேண்டியது. ஈஸி தான், அப்படியே பறந்துட்டு போய் சைடு போக வேண்டியது. வாவ் மங்கி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் அப்படி குறைக்கும். வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்ட வெறுப்பாத, அப்புறம் வந்து கவிட போகுது. அப்படி சூப்பரா இருக்குப்பா. ஒரு ஒரு பிளேஸ்க்கு ஒரு ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்காங்க. பாரு அங்க 2 பேரு. ஆஷிக் வேலை இருப்பா, இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் மூடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும்
டேடி லிரிக்ஸ் வந்துச்சு டேடி இந்த பாட்டுல. மம்மி ஆனா மோயர் பாயிண்ட் தான் வந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அது மோயர் பாயிண்ட் குணா குணா கேவ், மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஃபுட் ஆல் இருக்கு இங்க உள்ள. இப்போ நாங்க அட் டைம் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம். சந்தோஷம். 1000 ரூபாவா ஃபாரினர்ஸ்க்கு? ஃபாரினர்ஸ்க்கு 500,000. இல்ல மோயர் பாயிண்ட். அவளும் நானும் தேனும் இனிப்பும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார்ன் வாங்கியிருக்கோம். இன்னொரு கார்ன் வாங்கியிருக்கேன் ரெடி. இருக்கு வேணா. அங்க பாருங்க பனி மூட்டமா இருக்கு. அங்க ஒண்ணுமே தெரியல அந்த மாதிரி இருக்கு. புகை பறந்துக்கிட்டே இருக்கு. ஃபாக் பறந்துட்டே இருக்கு. பிரெட் ஆம்லெட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஐ மீன் 5 வாங்கியிருக்கோம். எனக்கு, மம்மிக்கு, மாமாக்கு, அத்தைக்கு அண்ட் டேடிக்கு. ஒரு மேகி வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் பிளெயின் மேகி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் இப்போ. நம்ம நார்மலாக எப்படி வீட்டில் செய்வோமோ அப்படிதான் இருக்கு. அங்கே தெரியுதா ஃபாக் எப்படி பறக்குதுன்னு? இங்கதான் டிக்கெட் எடுக்கணும். இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. செம்ம சில்லுன்னு இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கு. அங்க தெரியுது அந்த லேக். அந்த லேக்கை கவர் பண்ணி அந்த கிளவுட்ஸ் இருக்கு. ஃபாகும் கிளவுட்ஸும் அப்படியே அந்த மேகத்தில் குடிச்சு ஓடிடலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. பாத்தீங்களா எவ்வளோ செம்மையா இருக்கு. ஃபுல்லா ஃபாக். இப்போ நம்மளே ஒரு மேகத்துக்குள்ளதான் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. செம்ம ஃபாக். அப்படி ஒரு சில்னஸ். ஏதோ ஒரு ஒயிட் ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருக்கு. இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. ஸ்நாக்ஸு, இந்த ஜெர்கின், ஸ்வெட்டர் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ், நெக்ஸ்ட் வால் ஹேங்கிங், அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் சம்மர் ரஷ். மே மந்த்ல தான் அவ்வளோ ரஷ் இருக்குன்னு பார்த்தா அக்டோபர் மந்த்ல அவ்வளோ ரஷ் இருக்கு. கொஞ்ச தூரம் கூட இந்த மேட்ல ஏற முடியல. காலெல்லாம் வலிக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. நான் கீ செயின்ஸ் பார்த்துட்டு இருந்த கேப்ல என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. மம்மி டேடின்னு வந்துட்டேன். ஃபுல் டிராஃபிக். வண்டி அப்படியே நகராம ரொம்ப நேரமா அப்படியே இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்க எல்லா வண்டியும். முடியல. ஆமா மின்னல். அதனால சும்மா நான், என் கசின், என் சிஸ்டர், டேடி, எங்கள் மாமாலாம் வெளியில் வந்தா செம்ம குளிர். சுத்தமாக முடியல. அவ்வளோ குளிர். ஸ்வெட்டர் போடக்கூடாதுன்னு நினச்சேன். என்னையே ஸ்வெட்டர் போட வச்சிட்டாங்க. ஸ்வெட்டர் எடுக்க சொல்கிறாங்க. நான் எடுக்க மாட்டேன். கெத்தாக இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அவ்வளோ குளிர். பல்லெல்லாம் நடுங்குது. ரொம்ப நேரமாக வண்டி இங்கே தான் இருக்குது. சுத்தமாக நகர மாட்டேங்குது.